இந்த காலத்துக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையுமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள நம்ம எப்படி சரி பண்ணுறது? இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காங்க. அதனால் அங்கே அறிவு அதிகமாக இருக்கனால அவங்களா முடிவு எடுத்துக்கிறாங்க. அவங்களா இதுதான் சரி, இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. பெற்றோர்களாக யாருமே அவங்க கேட்குறதே இல்லை. என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அந்த அனுபவங்கிறது அவங்கக்கிட்ட இல்லை. ஆனால் வெறும் படிப்பறிவு வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டு, செய்கிறதான் சரி அப்படிங்கிற ஒரு தவறான விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. இப்போ எல்லாமே 90% தப்பான விஷயங்கள் தான் அதிகமாக ஆயிடுச்சு. அந்த காலத்தில் படிப்பறிவு இல்லை, உணர்வாக இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. எல்லாமே அங்கே மேக்சிமம் 90% நல்லதாக இருந்துச்சு. எல்லாமே ஓரளவுக்கு நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ இந்த அறிவு அதிகமாக எல்லாமே தனியாக முடிவெடுத்து அவங்களே செய்ய ஆரம்பித்து அவங்களே தவறான விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. வெளியில் எப்படி வருதுன்னு தெரியல, பெற்றவங்கிட்ட சொல்லவும் முடியல. இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை உருவாக்கி, இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி அவங்கள நம்ம பெற்றோர்கள் நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, அவங்ககிட்ட சண்டை போடுறதோ, பிரச்சனை பண்ணுறதோ, வாக்குவாதம் பண்ணுறதோ இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அடிக்கவோ இதெல்லாம் கூடாது. அவங்கக்கிட்ட அன்பை மட்டும்தான் அங்கே காட்டணும். அன்புனா அமைதியாக போகிறது அன்பு கிடையாது. அவங்கள ட்ராக்கை மாற்றி விடணும். ஒரு தவறான பாதையில் இருக்காங்க, ஒரு லவ் பண்ணுறாங்க, இப்போ அது நம்மளுக்கு பிடிக்கல, முடிஞ்சால் சொல்லி பாருங்கள். இல்லைன்னா அவங்களுக்கு அது சரியாக இருந்தால் அதை நம்ம சப்போர்ட் பண்ணலாம். தப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம அவங்கள ட்ராக்கை மாற்றி விடணும். இல்லை ஒரு தவறான விஷயத்தில் அவங்க அடிமையாயிட்டாங்க, ஒரு கெட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வெளி உலகத்தில் நிறையா வந்துருச்சு. இதை எப்படி இவங்களை நம்ம ட்ராக்கை மாற்றி விடுறது அப்படின்னா, நல்ல விஷயங்களை அவங்களுக்கு நீங்கள் மாற்றி விடணும். ஒரு ஸ்போர்ட்ஸு விளையாடுறவராக வந்தால் ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விட்டு அங்கே அவர் அதை செய்யும்போது என்ன ஆகும்னா, அந்த கெட்ட விஷயத்தை அவரை விட்டு வெளியே வந்துடுவார். நல்ல விஷயத்தில் அப்படியே சஸ்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அங்கே மாறிடும். இல்லை அவர் வேலைக்கு போகாமல் சும்மா இருக்காருன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸை, ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் அந்த பிஸ்னஸ் லைனில் அவருக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய விடலாம். இந்த மாதிரி அவரை ட்ராக்கை நம்ம மாற்றி விடணும். அதுதான் மெயின். அவர் செய்கிற விஷயத்த, கெட்ட விஷயத்தை நிறுத்த முடியாது. அது அவர் போய் லாக் ஆகிட்டார். ஒரு நல்ல விஷயத்த நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய வச்சு அவரை லைனை அதை மாற்றி விட்டோம்னா, அது எப்படின்னா அந்த விதை ஒரு நாள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அது மரமாக மாறி அவர் லைன் மாறிடுவார். அவருக்கு புரிஞ்சிடும், ஓ நம்ம தப்பான விஷயத்தெல்லாம் மாட்டிக்கிட்டோம், அதனால தான் கஷ்டப்படுறோம், இதனால தான் அப்படிங்கிறதுக்கு அவருக்கு புரிஞ்சிடும். நல்ல வழியில் அவரை மாற்றி விடணும். அது அவருக்கு என்ன பிடிக்குமோ அந்த வழியில் மாற்றி விடணும். ஒரு சிலர் படிக்கணும்னு தோணும், அப்போ அந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவரை படிக்க வைக்கிறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், தடுக்கக்கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்காருன்னா ஸ்போர்ட்ஸ்லையோ, இல்லை இந்த மாதிரி சில இடத்துக்கெல்லாம் கோயிலுக்கு போனால், சர்ச்சுக்கு போனாவோ, மசூதிக்கு போனால் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னா அவர் அந்த இடத்துல அவருக்கு அனுமதிக்கணும். தப்பு பண்ணுறவங்களை தனியாக இருக்க மேக்சிமம் விடக்கூடாது. தனியாக இருக்கும்போது தான் மனம் தப்பு செய்ய வைக்கும். யார் கூட சேர்றாரோ அவரை அவர் கூட கொஞ்சம் நம்ம விலகி வர்றது நல்லது. ஏன்னா அவர் கூட இருந்தாவே அந்த தப்பு செய்ய அது வச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள விட்டு நம்ம விலகி போகிறது, கொஞ்சம் பொறுமையாக சொல்லி புரிய வச்சு அந்த லைனை அவர் மாற்றி விடணும். மாற்றி விட்டாவே எந்த ஒரு தவறு செய்யாமல் நம்ம வந்துடலாம். இன்றைக்கி காலகட்டத்தில் மேக்சிமம் 90% தவறுகள் அதிகமாகிடுச்சு. இது என்ன காரணம்னா மனதோட குணங்கள் தான். அது கெட்டதெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அகங்கார உச்சத்துக்கு அது போயிட்டுருக்குது. அது ரொம்ப ஒரு தவறான செயலுக்கு போய் நம்மளை சிக்க வச்சிடும். நம்ம நல்ல பாதையில் போகும்போது எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். எல்லாமே நல்லதாகவே இருக்கும். சந்தோஷம் கிடைக்கும், அமைதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு நிம்மதி கிடைக்கும், எல்லா ஒரு வசதி வாய்ப்பும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.